இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல் ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், பீட்ரூட் பொரியல் ப்ளஸ் பாயாசம், வறுத்த மீன், பொரிச்ச மீன். இந்த மிளகாய் வந்து பனிஷ்மெண்ட் இருக்குது. பனிஷ்மெண்டா? இது பார்க்கவே பயங்கர பல கலர்ல. இந்த பச்சை மிளகாய் வந்து ரொம்ப கலரா சூப்பரா இருந்துச்சா, அழகா இருக்கு. இந்த பச்சை மிளகாய் வந்து இந்த கலர்ல ஆகி போச்சு, பச்சையா இருக்கும். இது வந்து பழுப்பு மிளகாய் போயிடுச்சு, பழுத்துருச்சு. ஆமா, செம சூப்பரா இருக்கு. அதுக்காக வச்சிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. பார்க்கலாமா? ஓகே, 3 2 1 ஸ்டார்ட். சாம்பார் ஊத்தி அடிச்சிரும். பருப்பு சாம்பார்ல அந்த பீன்ஸ், கேரட் இதெல்லாம் போட்டு சும்மா சூப்பரா வச்சிருக்கோம். பருப்பு டால் சூப்பரா இருக்கு. சூப்பர். பருப்பு செம சூப்பராக இருக்குது. எங்கள் ஏரியா பக்கம் வந்து பனி செமையாக இருக்குது. வெளியே வர முடியல, அந்தளவுக்கு பனியாக ஊற்றுதுப்பா. கொஞ்சம் ரசம் பண்ணிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கீழே வச்சுருவோம். சூப்பராக இருக்குது. மீன் ஃப்ரை சாம்பார் சாப்பாடு கூட சேர்ந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு அதுக்கப்புறம் மீன் சாப்பிடுவோம். முழு குத்திருச்சு. பொரியலும் போட்டுக்கலாம். மீன் பொரியல் வந்து கடிச்சிக்க இருக்குது. இது நம்ம ஊர் பாறை மீன். இது அதை பீஸ் பண்ணி போட்டிருக்கேன். மேட்டூர் பாறை மீன். நேற்று மேட்டூர் வந்து ஸ்பெஷலாக வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் வீட்டுக்காக. செம சூப்பராக இருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்கு. வேறு எங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்டு அந்த வெஜ்ஜி சாப்பாடு தான் சூப்பராக பிடிச்சிருக்கு. நல்லா இன்னைக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா காலைல பாப்பா 2 பேத்துக்கும் பீட்ரூட் கூட தான் லஞ்ச் பாக்ஸுக்கு போட்டு கொடுத்து விட்டேன். எங்கள் வீட்டில் பீட்ரூட்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே. ரசம் ஊற்றிக்கலாம். நம்ம வீட்டை பொறுத்த வரையுமே ஏதாவது ஒரு ஃபுட்டு பிடிக்கல அப்படின்னா தான் அதிசயம். ஆமாம், பிடிச்சிருக்குதுன்னா அதிசயம் கிடையாது. பிடிக்காத ஃபுட்டு இருக்கு சொல்லட்டுமா? குழம்புல பாவக்காய் வந்து நம்ம வீட்டில் அப்பா, அம்மா, நான் 3 பேரும் விரும்பி சாப்பிடுவோம். ஆனால் இவர் பாப்பா 2 பேரும் சாப்பிடவே மாட்டாங்க. பாவக்காய் வைக்கும் போது அம்மா இன்னைக்கு பாவக்காவா பாயாசம் வந்து சர்க்கரை எப்படி இருக்குன்னு பார்த்து கரெக்டாக சாப்பிடணும். செம சூப்பராக இருக்கு. பட் லைட்டாக இருந்தாலும் ஃபீவர் தான், இருந்தாலும் வந்து பாயாசம் டேஸ்டியாக தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு டோலோ ஒன்று போட்டுக்கலாம். முதல்ல டோலோ, ரெண்டாவது என்ன கொடுத்தேன்? வீட்டில் மிச்ச மீதி மாத்திரம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பொறுக்கி ஒரு மனுஷனுக்கு பேராசிட்டமால் கொடுத்தேன். ஆமாம், இதுவும் காய்ச்சலுக்கு தான், அதுவும் காய்ச்சலுக்கு தான். கூடாது. உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் செக் பண்ணி தான் மாத்திரை போடணும். டாக்டர் போலாமாப்பா? சாப்பிட்டு போனாங்க. ஏதோ கூப்பிட்டோடனே டாக்டர் வாமா போகலான்னு
மாதிரி எவ்வளோ உடம்பு சரியில்லைனாலும் இவரை வந்து டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகவே முடியாது சீக்கிரம். ரொம்ப மயக்கம் போட்டு விழுவ ஸ்டேஜில் தான் தூக்கிட்டு ஓடுவோம் நாங்கள். நல்லா இருக்கும்போது வாங்கன்னா வரவே மாட்டார். ஆனால் எங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை டாக்டர் வீட்டுக்கு வந்துடுவாரு. வந்து ஆளுங்க 2 ஊசியை போடு எந்திரிங்க அவர் வேலை செய்யறது. அது வலிக்குது உங்களுக்கு தான் வலிக்காது இல்லை. அது ஆண்களுக்கு மட்டுமே தெரியும் அதோட ரகசியம் என்னன்னு. ஊசி போடுறது என்ன ரகசியம்? பட்டாக்ஸ்ல ஊசி போட போறாங்க அப்படி இல்லை. நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். குழந்தை பிறந்துட்டாவே ஒரு ஆணோட ஸ்டேஜ் வந்து ரொம்ப மாறிடும். எங்களுக்கு தான் குழந்தை பிறந்த நீங்க அப்ப எதிர்க்கிறீங்க. அதை நம்ம வளர்த்தணும்ல கரெக்டா. அது வந்து உங்களுக்கு 10 மாத சுமை. எங்களுக்கு காலம் ஃபுல்லாகவே அழகான சுமை. மனைவி, மக்கள், அப்பா அம்மா, குடும்பம். நீங்க வேணா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வீட்டில் இப்போ நம்ம வீட்டிலே எடுத்துக்கங்களேன். நம்ம வீட்டில் மொத்தம் எத்தனை பேர்? 6 பேர். 12 பேர் இருக்கோம். 12 பேர் அக்கா வீட்டு சேர்த்து நம்ம வீட்டில் நம்ம மட்டும் 6 பேர் இருக்கோமா? நாங்கள் 6 பேர். அப்பா அம்மா நானும் நீங்கள் குட்டிஸ் 2 பேர். அப்பா 2 பேர். அந்த 6 பேர்த்துல 2 ஆம்பளைங்க இருக்கிறோம். எனக்கு மொத்த ட்ரெஸ் இருக்கு, எங்கள் அப்பாவுக்கு ட்ரெஸ் இருக்கு, உங்களுக்கு எத்தனை ட்ரெஸ் இருக்கு? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னு கேட்டால் எங்களுக்கு இருக்கிற அந்த 6 ட்ரெஸ் சட்டையும் லுங்கி ட்ரெஸ்ஸு பேண்ட் ஷர்ட்டு இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பாருங்க. இருக்கிற 6 துணியும் ஏங்காரில் மட்டும் தான் மாட்டியிருக்கும். உங்களுக்கு கிழிஞ்ச புடவை இருந்தாலும் அது பீரோக்குள்ள தான் இருக்கும். இந்த பீரோ ஓப்பன் பண்ணி பாருங்க, எங்களுக்கான இடம் எங்கே இருக்குது, உங்களுக்கான இடம் எங்கே இருக்குன்னு பாருங்க. இதுதான் அழகான விஷயம் பெரிய குடும்பத்தில். ஆமாம், நம்ம வீட்டுக்கு கிடையாது, எல்லா வீட்லையும் இப்படிதான். நம்ம வீட்டில் நார்மலாகவே பிள்ளைங்க அதிகம், பிள்ளைங்க ட்ரெஸ் நிறைய இருக்கு. அவங்களுக்கே பாதி பீரோ சரியா போச்சு. எப்போ வந்து ஒரு ஆணுக்கு கொஞ்சமா தான் இருக்குது போடவே. அந்தாம்மா, என்னைக்கு ஒரு ஆணுக்கு கல்யாணம் ஆகுதோ மனைவி வந்தோடனையுமே பாதி வாழ்க்கை போயிடுது. குழந்தை பிறந்தோடனையும் மீதி வாழ்க்கையும் போயிடுது. மீதி வாழ்க்கை இந்த ஷேவ் பண்ண கூட தான் இருக்கணும். இது உழைப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு உழைக்கிறீங்க. குடும்பத்துக்காக தானே பண்ணுறோம். அந்தாம்மா சொல்கிறேன். இப்போ நமக்காக எதுவுமே தேவையில்லாமல் பேசுனாங்க. சரி, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் செய்கிறேன். பார்க்க மாட்டேன். சூப்பரா இருக்கு. வாய் வந்து பேர் கூட ஆகக்கூடாது. மீன் செம்ம சூப்பராக இருக்கு. ஐயோ, ரசமா எப்படி சாம்பார் ஆகிடுச்சா? முடிஞ்சிருச்சா? பீட்ரூட் அவ்வளோ இருக்கு, சாப்பிடுங்க. குத்திருச்சு. வலிக்குதா? இல்லை, இனிக்குது. நல்லது. சூப்பர் சூப்பர், செம்மையா இருக்கு. இந்த மாதிரி மீன் பொரியல்லாம் உட்காந்து ஏதாவது ஒரு படத்தை போட்டுட்டு உட்காந்து சாப்பிட்டோம்னா அப்படியே வாயில செத்து போயிடும். நான் எவ்வளோ அழகா சொல்லதானே.
நம்ம வீடியோ வந்து நிறைய குழந்தைங்க பார்ப்பாங்க. ஸோ வந்து நல்லதாக சொல்லணும். கரெக்டாக சொல்லக்கூடாது. டிவி பார்க்கும்போது சாப்பிடக்கூடாது, அதுவே தவறு. இப்படி பார்த்துட்டு இருந்தோம்னா வாய்க்குள்ள கொசு போகும், என்னமோ போகும். அப்ப நம்ம லேடிஸ்லாம் பார்ப்பாங்க, சீரியல் பார்க்கும்போது சாப்பிடலாம். நீங்க சாப்பிடுங்க. நீங்க பார்க்கும்போது நானே கொண்டு மீனை கொண்டு வைக்கிறேன். இந்த மீனை சாப்பிட்றதுக்குள்ள அவர் சோறு சாப்பிட்டு வராது. வீட்டோட மீன் சாப்பிடலாமான்னு தெரியல, சாப்பிடும் போது ஞாபகம் வருது. அப்படியே நான் சாப்பிடும்போது சொல்லல, நீங்க நல்லது நல்லா சொல்ல மாட்டாங்க. கடவுளாக பார்த்து நமக்கு ஒரு நல்லா செய்யும் போது நம்ம ஏன் சொன்னாங்க பார்த்து. இந்த பாயசம் தட்டு சாப்பிடுவீங்களா? அந்த கேஸ் நீங்கள் பாயசத்தை வாழை ஊற்றி அப்படியே நல்லா வலிச்சு சாப்பிடுவோம். அது என்னமோ அந்த பாயசம்னு பிடிக்க மாட்டேங்குதா? நீங்க காணும் குடிச்சிடுவேன், அதை ஊற்றி சாப்பிட்றது பிடிக்காதுண்ணே. அப்பாடா, சாப்பாடெல்லாம் திருப்தியாக இருந்தது, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். என்ஜாய். எங்கள் வீட்டு காலை உணவு. இது வந்து இளம் பாயாசம், பாசி பருப்பு பாயாசம், பால் ஊற்றி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பீட்ரூட் பாயசம் ஆச்சு. சூப்பர், பாயாசம் செம்மையாக இருக்குது. காலையில் நல்லா சூடாக இருந்தது. காலையில சுபி வந்து பாயசம், அம்மா பாயசம் செஞ்சு கொடுங்கண்ணா. நான் தான் கண்ணு, இன்னும் பொங்கலுக்கு 2 நாள் தான் இருக்கு, நான் சக்கரை பொங்கல் வச்சு தரேன். அப்புறமா இன்னைக்கு அத்தைக்கு பிறந்த நாள்ட்டு வீட்டுக்கு போய் விஷ் பண்ண போனாங்க, பாயாசத்தோட கொடுத்து விட்டாங்க. பாயாசம் சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கே போனாங்க. சுபி கேட்ட உடனே கடவுள் கொடுத்துட்டாரு. கடவுள் கொடுக்கல, எங்கள் அக்கா வீட்டில் கொடுத்தாங்க. இருந்தாலும் ஒரு சர்ப்ரைஸ் தானே, போன உடனே பாயாசம் இருக்குதுண்ணா. கடைசியாக ரசமும் பாயாசமும் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே கொஞ்சம் மீன் பீஸ் தான் இருக்குது, அதையும் சாப்பிட்ருவாரு. வைக்கலாம். அதான் முடிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து காலை உணவு நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சிம்பிளாக வந்து பருப்பு, சாம்பார், ரசம், அப்புறம் பாயாசம், பீட்ரூட் பொரியல், 3 ஃபிஷ் ஃப்ரை தான் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ரொம்பவே திருப்தியாக இருந்தது, சாப்பிட்டு முடிச்சிட்டோம். செம்ம சூப்பராகவும் இருந்தது, டேஸ்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாமாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு, கொஞ்சம் தான் மீன் பீஸ் வச்சிருக்காரு, அதையும் சாப்பிட்டு முடிச்சிருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்திக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நெக்ஸ்ட் ஃபுட்டில் பார்க்கலாம். பாய்.